அவை உன் நிலை அறியாது. மாயை இது இது என்ன மாயை? வாராதே வரதல்ல. இப்போ நான் வீட்டிலேருந்து புறப்பட்டு தான் இங்கே வந்து சேர முடியும். வந்து சேர்றதுன்னா சேரணும். நான் அங்கேருந்து கிளம்பணும், இங்கே வரணும். அவர் எங்கேயும் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கார். இங்கே இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்கார். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சட்டுன்னு வாராதே வரவல்லா. இந்த அற்புதமான வாக்கியத்தை எனக்கு மேலே சொல்லி அனுபவிச்சுக்கோங்க. அதெல்லாம் தனியாக போய் அனுபவிச்சுக்கோங்க. இன்னொரு தடவை படித்து ரசித்து தனியாக மனசில் வாங்கி சொட்ட அனுபவிச்சுக்கோங்க. பண்ணலாம் என்று உலகம் பலவும் நினைக்குமா? இவனை துதிக்கலான்னு உலகம் பலவிதமாக நினைக்குமா? உன் அறால் பெருந்தெய்வம் உயர்ந்துள்ளவர் ஒழுக்கொன்று. உன்னை தவிர இன்னொரு தெய்வத்தை தொடுவது உயர்ந்தவர்களுடைய ஒழுக்கம் இல்லை. அன்னமூர்த்தியை முதலாம் அந்தனர் மாட்டு அருந்தைவார். நின்னலால் இல்லாமை நெறி நின்றார் நிறையாது. அன்னமூர்த்தியை முதலாம் பிரம்மன் முதலாகிய பிரம்மனே முதல் அந்தணனாக தோன்றி அவனை தொடர்ந்து வந்த அத்தனை அந்தணர்கள் அருந்தெய்வம் நீ அல்லாமல் வேறு இல்லை என்பதை நெறி நின்றால் நினையாது. நெறியிலே நிற்பவர்கள் நினைக்க மாட்டார்களாங்கிறது ரிபார்ட்டி அப்படின்னு நீங்க விடை வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பட் அறியாத சில சமயம் அறியாமையும் போறாங்க அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஒரு அரிய சமயங்கள் புகழ்கின்ற புத்தேளி இருவினையும் உடையார் போல் அருந்தவம் நின்று ஏற்றுவார். திருவுரையும் மணிமார்பர் நினக்கு என்னை செயற்பாடு. ஒருவினையும் இல்லார் போல் உறங்கிதியால் உறங்காதாய். அளவு ஆகிச் சுமத்தியால் ஐந்து எயிற்றின் ஏங்குதியால் ஒருவாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒழித்தியால். திரு ஆன நிலமகளை இட்டு அறிந்தார் சீரானோ மறு ஆறும் துழாய் அலங்கல் மணி மார்பில் வைகுவாள். மெய்யைத்தான் சிறிது உணர்ந்து நீ விதித்த மண்ணுயிர்கள் உயத்தான் ஆகாதோ? உனக்கு என்ன குறை உண்டோ? வையகத்தார் வானத்தார் மழுவாடிக்கு அன்று அடித்த ஐயத்தார் சிறிது ஐயம் தவிர்ந்தாரும் உலர் ஐயா. அன்னம் ஆய் அருமறைகள் அறைந்தாய் நீ, அவை உன்னை முன்னம் ஆர் ஊதிவிட்டார். எல்லாரும் முடிந்தாரோ பின்னம் ஆய் ஒன்று ஆதல் பிரிந்தேயோ. பின்னமாய் ஒன்று ஆதல் பிரிந்தேயோ பிரியாதோ. என்ன மாயும் ஏனமாய் மண்ணிடந்தாய். ஒப்பு இறையும் பெறல் அறிய ஒருவர் முன் உவந்து உரையும் அப்பு உரையுள் துறந்து அடியேன் அருந்தவத்தால் அணுகுதலால் இப்பிறவி கடல் கடந்தேன் இனி பிறவேன். இரு வினையும் துப்புரலும் நீர்த்த சுடர் திருவடியால் துடைத்தாய் நீ. வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் இந்த ரெண்டாவது லைன்ல கடைசி பாட்டல ரெண்டாவது லைன் அப்புரைங்கிறது வல்லினரகம் இடைநரகம் இருக்குன்னா திருச்சிக்கலாம். ஒருவரிய சமயங்கள் புகழ்கின்ற புத்தேளிர் இருவினையும் உடையார் போல் இருந்தவம் நின்று ஏற்றுவார். திருவுரையும் மணிமார்ப எனக்கு என்ன செய்யறதால ஒருவினையும் இல்லார் போல் உறங்குதியா உறங்காத. ஒப்பற்ற சமயங்கள் சொல்லுகின்ற கடவுளர்கள் இருவினையும் உடையார் போல் பிறப்பு இறப்பு என்கின்ற இரண்டு வினையும் உடையவர்களைப் போல நின்று தவம் செய்வார்கள். இருவினையும் உடையார் போல் இருந்தவற்றில் ஏற்றுவார். எல்லா தெய்வங்களும் தவம் மேற்கொண்டு ஒழுகுகின்றன. திருவுரையும் மணிமார்பு லக்ஷ்மியே விளங்குகின்ற மார்பை உடையவனே நினக்கென்னை செயற்பாடு. நீ செய்யறதுக்கு என்னையா இருக்கு? உனக்கு செய்யறதுக்கு செய்கைன்னு என்ன? You don't have anything to do. That is why you are sleeping. That is why you are sleeping.
இல்லார் போல் உறங்குது. ஒரு காரியம் இல்லாத மாதிரி தூங்கிருக்கேன். அக்கடான்னு உறங்காத தூங்காத மாதிரி தூங்கிட்டு இருக்கு. உறங்குதியாய் உறங்காத ஒரு வினையும் இல்லாத போல் உறங்குதியாய். பக்தி இல்லாதவனுக்கே மனசு நெருங்கிட்டு போக சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி பாடல்களை ருச்சியா இது பண்ணி தனியா உட்கார்ந்து வச்சுக்கணும். அறவாகி சுமத்தியா உலகத்தை ஆதிசேகனாக நின்று சுமப்பதியா நீதான். அணி எகிற்றின் ஏந்துதலியால் வரவகமாகி தன்னுடைய தந்தத்தாலே குத்தி எடுத்த போன இதுல கூட பார்த்தோம். வசிஷ்டர் ஒரு வாயில் விழுந்தது யார்? ருத்ரமூர்த்தியா இந்த பிரளய காலத்துல ஒரே வாயில முழுங்கிடுற, அத்தனையும் முழுங்கிடுற. ஓரடியால் உளுத்தியா திருவிக்கிரமாவதாரத்துல ஒரு ஒரு அடி அப்படி வச்ச உடனே அத்தனை உலகமும் மறைஞ்சு போச்சு. திருவான நிலைமைகள். இந்த உன்னுடைய 2வது பொண்டாட்டி அவ கூடவே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அறவாகி சுமத்தியா. அந்த 2வது பொண்டாட்டி என்ன பண்ற? சுமந்து இருக்க பாம்பா மாதிரி அணி தகுத்துல தூக்கி இருக்கிற, திடீர்னு ஒரு வாயில போட்டு முழுங்கிடுற, என்ன ஒரு அடியை எடுத்து வச்சு அவளை ஒழிச்சிடுற. இப்படி எல்லாம் அவங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கிறத லக்ஷ்மி முதல் தேவி இருக்காள். அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு கோபம் வராதா? திருவான நிலைமைகளை இது அறிந்தால் சீராளோ மறுவாரும் துழாய் அலங்கல் மணிமார்பில் வைகுவார். துளசி மாலையை அணிந்த அந்த மார்பில் மணிமார்பிலே வைகுவார் ஸ்ரீதேவி. இதையெல்லாம் தெரிஞ்சா அவ கோச்சு மாட்டா. இதெல்லாம் என்ன மாதிரியான ரசம்? இதெல்லாம் எப்படி? அதாவது உண்மையான பக்தி இல்லைன்னா இதெல்லாம் வந்திருக்குமா? வெளியே இது பண்ணிருக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன? மெய்யைத்தான் சிறிது உணர்ந்து நீ விதித்த மந்துயிர்கள் உயர்த்தான் ஆகும். உனக்கு என்ன குறை உண்டு? வையத்தார் வானத்தார் மழுவாளிக்கு அந்த அளித்த ஐயத்தால் சிறிது ஐயம் தகுந்தாலும் உலக ஐயம். உலக பிறவி எடுத்த அத்தனை மனுஷங்களும் மெய்யை உணர்ந்து நீ உண்டாக்கின, நீ விதித்த மண்ணுயிர்களாக பிறக்குமாறு விதித்த அத்தனை உயிர்களும் உயிர்ந்து விட்டால் உனக்கு ஆகாது. உயத்தான் ஆகாது. உனக்கு என்ன குறை? அவங்கெல்லாம் உயிர்ந்து போனா உனக்கு என்ன குறை? ஐயத்தார் வானத்தார் பூமியில இருக்கிறவர்களும் தேவர்களும் அழுவாழிக்கு அன்று அளித்த ஐயத்தார் சிவபெருமானுக்கு நீ அன்று அளித்த பிச்சையினால் தன்னுடைய சந்தேகத்தை கொஞ்சம் தீர்ந்திருக்காது. வானவர்களுக்கும் பூமியில இருக்கிறவங்களுக்கும் நீதான் பெரியவங்கிறது எப்படி தெரியும்? கொஞ்சோண்டாக இன்னும் போகிறாங்க. சந்தேகம் போன பண்ணி கொஞ்சோண்டு அது லேட்டா. எப்படின்னா அவர் பிரம்மகபாலம் அவர் கையில ஒட்டின்றது. 5வது தலையை அவர் கிள்ளினார். பிரம்மகபாலம் கையில ஒட்டின்றது. கந்தரு கைத்தளத்தால் மலத்தால் என் கருத்தனவே அப்படின்ட்டு அபிராமி எங்காரு மற்ற போறாரு. கந்தரு கைத்தளத்த கந்தரு அப்படின்னா கம் தருகின்ற, கம்னா கழுத்து. அந்த கை ஒட்டின்றது அந்த கையில. அதுக்கு இந்த பிரம்மகபாலம் எப்ப நிறையுமோ அந்த மாதிரி நீ பிச்சை எடுத்தா தான் இந்த கபாலி அதனால பிச்சை எடுத்த நாளையா அந்த பிச்சை எடுத்த நாளையில இவர் திருமாலுடைய ஐயம் இட்ட உடனே அது நிறைந்து அது விட்டுதான். அதை பார்த்து தான் எல்லாருக்கும் தெளிவு வந்தது. கொஞ்சம் அப்படி லேசா சந்தேகம் போயிருக்கு. இப்படிங்கெல்லாம் துதிக்கிறான். ஆனா எந்த சந்தேகம் போனதுன்னு சொல்றாரு? யார் பெரியவன்? அதனால கொஞ்சம் அமுக்க ஆச்சுருக்கேன். அன்னமாய் அருமறைகள் அறைந்தாய் எல்லா இதுலயும் உண்டு. வேதத்தை சொன்னது அன்னமாகி, வேதத்தை சொன்னது யார்? நீதான். அவை உன்னை முன்னமாக விட்டான். உனக்கு அவருக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்ததானே பாக்கி பேருக்கு தெரியுது. உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா? எல்லாரும் முடிந்தாரோ அவங்களும் செத்து போயிட்டாங்க. நீ மட்டும்தான் இருக்கியா? பின்னமாய்
எல்லாம் சின்ன பின்னமா பிரிஞ்சு இப்போ இத்தனை கூட்டமா நாம இருக்கோமே, இந்த அத்தனை இருக்கிற அம்சம் யார்? அவனால இப்படி இத்தனை பேரும் வேதமாகி பல்வேறு உருவமாக பல்வேறு உயிர்களாக உடல்களாக வேதமாக பிரிந்து கிடக்கிறாங்க. பிரிந்து கிடக்கிறாங்க இல்ல பிரியாம இருக்கு. பின்னமாய் ஒன்றாதல் பின்னமாய் ஒன்றாதல் பிரிந்தையா பிரியாமையா? பிரிஞ்சுதான் ஒண்ணு கூடுறியா இல்ல பிரியாம அப்படியே கிடையா? என்ன மாமாயம் இவை? ஏனவாய் மண் இழந்தாய், வராகமாகி மண்ணை இழந்தவனே, இதெல்லாம் என்ன மாயம் பார். ஒப்பிரையும் பெறலறிய ஒருவா முன் உவந்து உரையும் அப்பு உரையுள் துறந்து அடியேன் அருந்தவத்தால் அணுகுதலால் இப்பிறவி கடல் கடந்தேன், இனி பிறவேன் இரு வினையும் துப்பு உரழும் நீர்த்த சுடர் திருவடியால் துடைத்தாய். கொஞ்சம் இறையும் இறையினாக கொஞ்சம் புளியும் ஒப்பு இல்லாத யாருமே தனக்கு சமானமாகாத பெறல் அறிய உருவா முன்பு உவந்து உரையும் அப்பு உரையுள் துறந்து பாற்கடலாகிய உரையுள் அதை துறந்து அடியேன் அருந்தவத்தால் என்னுடைய தவத்தினாலே நீயாகவே என்னிடத்தை நான் தேடி வந்தேன். வந்து என்னை இது பண்ற போது கூட நான் உன்னை கொல்றதுக்கு தான் வந்தேனே தவிர நான் உன்னை துதிச்சுன்னு வரல. என் அருந்தவத்தால் அணுகுதலால் இப்பிறவி கடல் கடந்து. இப்ப இப்பிறவி கடல் கடந்துட்டேன், இனி பிறவேன், இனிமே பிறக்க மாட்டேன். ஏன்? இருவினையும், இந்த இருவினையும் நான் வச்சோம் துப்பு உரழும் நீர்த்த சுடர் திருவடியால் துடைத்தாய். பவளத்தையே நிகர்த்த, நீர்த்த அப்படின்னா நீர்த்து போனேன்னு நிகர்த்த, துப்பு உரழும் பவளத்தை நிகர்த்த, செம்பவளத்தை நிகர்த்த சிவந்த திருவடியால இந்த பவமாகிய சாகரத்தை நீ துடைத்து விட்ட. துப்புரழும் நீர்த்த சுடர் திருவடியால் துடைத்தாய். இப்பதான் ஸ்பீட் பிக்கப் பண்ண மஞ்சு இருக்குங்கிறது இதுதான். மூணு சீரு அங்க 2 லைனா போட்டிருக்காங்க. வைணவ 4 லைன் எல்லாமே 3 சீர். இன்றியெல்லாம் இளம்பிலான் நிற்றலோடும் நீ இவ்வாறு உற்றவாறு உணர்ந்து என வெற்றியான் விளம்பினான். கள்ள மாய வாழ்வு எல்லாம் வில்ல ஞானம் வீசுதாள் வல்லால் வாழி கேள் என உள்ளவாறு உணர்த்தினான். இன்பர் உற்று இரு எய்தினேன் ஆடரம்பை நீடரங்கு ஊடரில் பாடலால் ஊடல் வந்து கூடறி கூடு வந்து கூடுவேன். இன்பர் உற்று இது எய்தினேன் வெம்பு நீர் கை வீர பேர் தும்புது தந்தன் சூழ் அம்பரத்து உலேர் அரோ அரே என்பரே அம்பரத்துள் என்பரே கரக்க வந்த காம நோய் துறக்க வந்த தோமினால் இரக்கமின்றி ஏவினான் அரக்கன் மைந்தன் ஆயினேன். இற்றெல்லாம் இயம்பினான் நிற்றலோடு நீவார் உற்றவார் உணர்த்தனா வெற்றியான் விளம்பினான். கள்ளமாய வாழ்வெல்லாம் வெள்ளஞான வீசுதால் வள்ளவாழ் கேளனா உள்ளவார் உணர்த்தினான். ஆடரம்பை நீடரங்கு ஊடு நின்று பாடலாம் ஊடல் வந்து கூட இக்கூடு வந்து கூடினேன். இம்பருற்று இதைனேன் வெம்புவிற்கை வீரவே தும்புறுத்த நூழிவாள் அம்பரத்துள் என்பரே. கறக்க வந்த காமால் துறக்க வந்த நோயினால் இரக்கமின்றி ஏயினால் அரக்கம் வந்து ஆயினார். இற்றெல்லாம் இயம்பினார், இவ்வாறெல்லாம் இயம்பினார். யார் விடாத நிற்றலோடும் சொல்லி முடித்தலும் நீ இவ்வாறு உற்றவாறு உணர்த்து. உனக்கு இந்த மாதிரி எப்படி ஆச்சு அதை எனக்கு சொல்லு, உணர்த்து. ஒரு ரியாக்ஷன் கிடையாது. இவ்வளவு துதிக்கு ஒரு ரியாக்ஷன் கிடையாது. ரியாக்ட் பண்ணாங்க ஆடு சாக மாட்டான்.
அதனால ராமநாத அதெல்லாம் தெரியும் உன் கதையை சொல்லு. எல்லாம் ஆட்டம் உனக்கு இந்த மாதிரி ஆச்சு எப்படி ஆச்சுன்னு கேட்கறேன். ரொம்ப ரொம்ப சீரியஸா ஒண்ணுமே தெரியாதான் நமக்கு தெரியணும்ல. முற்றாறு உணர்த்து உனக்கு இந்த மாதிரி எப்படி ஆச்சு அப்படிங்கிறத வெற்றியால் விளம்பினான். வெற்றி பெற்றவனாகிய ராமன் கேட்டான். கள்ளமாய வாழ்வெல்லாம் பிள்ள ஞானம் வீசுதாள் வள்ளல் வாழிக்க கேளனா உள்ளவாறு உணர்த்தினான். பொய்யாகிய அந்த வாழ்வை விள்ள வேண்டுமானால் ஞானம் என்பது அடைய வேண்டும். அந்த ஞானத்தை வீசுகின்ற தாளை உடைய வள்ளலே வாழி கேள் என உள்ளவாறு உணர்த்தினான். கதையை சொல்ல ஆரம்பித்தான். இன்பர் உற்று இது எழுதின இவ்வுலகத்தை அடைந்து ஆடரம்பை நீடரங்கு, அது அருமையான பாட்டு, அதை விட்டுருக்காங்க. ஆடரம்பை நீடரங்கு ஊடு நின்று பாடலால் ஊடல் வந்து கூடவை கூடவை கூடு வந்து கூடின பஞ்சரங்கு நெஞ்சரங்கு செஞ்சரங்கு அது இருக்க அது வந்து டபுள், இதுதான் சிங்கிள். இது மூணு சீரு, இது அப்படியே டபுள் பண்ணா மூணு சீரா இருக்குங்கிறதுக்காக ஏமாந்துடுறாங்க. மீட்டர் வேற ரிதம் வேற. மீட்டருங்கிறது இந்த மூணு சீர், இதுக்குள்ள ரிதம் துண்டுறது விதம் மாறி மாறி வரும். நன்றி தன்று நமக்குனா ஒன்று நீதி உணர்த்தினா இன்று காலம் மொழி எழுதினா இன்று சொல்லி அதுவும் வேற சம்பவம். இந்த ஆடரம்பை பாட்டு இல்லாம எப்படி அடுத்த பாட்டுக்கு மீனிங் வரும்? அதுதான் சொல்றேன். ஏன் அதை விட்டுருக்காங்க? சில டைம்ல அன்னெசரியா சில பாடல்கள் இருக்கும், அதெல்லாம் ஓரளவு இது மிகைப்பாடலா இருக்க வாய்ப்பே இல்லை. இது இல்லாம முந்தின பாட்டுக்கு அடுத்த பாட்டுக்கு தொடர்ச்சியே இல்லை. ஆடரம்பை ரம்பை ஆடுகின்ற அரங்கத்தில் ஊடு நின்று பாடாது, பக்கத்துல நின்று அந்த பாடலிலே மையல் விட்டு அவள் மீது மோகம் கொண்டு அவள் என் மீது ஊடல் கொண்டு பிறகு நாங்கள் கூடி அந்த காரணத்தினால நான் இந்த மாதிரி உத்திசம் பண்ண காரணத்தினால இக்கூடு வந்து கூடினேன். இந்த கூடுக்கு இப்போது விராதனாக கடந்தேனே, அந்த கூட்டுல வந்து கூடினேன். இன்பர் உற்று இது எய்தினேன் வெம்பு விற்கை வீர பேர் தும்புறுத்தன் ஊழிவாள் அம்பரத்துள் என்பர். என் பேர் விராதன். என்ன சொல்றான், இந்த பூமியில பிறந்து இந்த மாதிரியான அவதியெல்லாம் பட்டேன். கோபாக்னி மிகுந்த வில்லை கொண்ட வெம்பு விற்கு வில்லை கொண்ட வீர என்னுடைய பேர் தும்புறுத்தன். தமிழ்ல தும்புறுத்தன் அப்படின்ட்டு ஒரு தன் விகுதி சேர்க்கிற நம்ம பேர் தும்புரு. இந்த தும்புறுத்தன் என்று ஊழிவார். உம்பரத்தில் உள்ளவர்கள் அங்க இருக்காங்க, தேவலோகத்தில் இருக்காங்க, ஏன்னா தும்புருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்ல தும்புறுத்தன், தும்புறுத்தன் அப்படிங்கிற தமிழுக்கு தர்ஜமா அவ்வளவுதான். தும்புறுத்தன் மொழிவாள் அம்பரத்துள் என்பர். தும்புறுத்தன் என்பரே ஊழிவாழ் அம்பரத்துள் உள்ளவர். மாற்றி கொடு. அம்பரத்தில் இருப்பவர்கள் என்னை ஊழி காலத்திலும் வாழுகின்ற அம்பரத்தில் உள்ளவர்கள் என்னை தும்புறுத்தன் அப்படின்ற பேர்ல கூப்பிடுவாங்க. கறக்க வந்த காமோன் துறக்க வந்த தோமினால் இரக்கமின்றி ஏவினால் அரக்கமைந்தன் ஆகினேன். என் புத்தியை கறக்க, என் புத்தி மறைந்து போகும்படி மழுங்கி போகும்படி வந்த காம நோயினாலே, காம நோய்க்கு நான் ஆட்பட்டதனாலே துறக்க வந்த தோமினால், துறக்கத்தை எய்திய, அதாவது காமநோய் துறக்க வந்த தூமினால் குற்றத்தினால் இரக்கமின்றி ஏவினார், இரக்கமின்றி சபித்து விட்டார்கள். அரக்கன் மைந்தன் ஆகினார். அரக்கன் பிள்ளையா பிறந்தேன். ஸோ இப்போ வந்து இது என்னமோ டிஃபால்ட் பர்த் மாதிரி தோணுது.
பட் சாபத்தினால அப்படி வந்து இது வந்து பக்கத்துக்காக 2 வரியா போட்டாங்களா? 4 வரி பாட்டு மாதிரி தான் இருக்கு. 4 வரி பாட்டு தான் அது. அதாவது பிரிண்ட் சௌகரியத்துக்காக 2ஆ போட்டாங்க. எதுக்கு அப்படி ஒரே வரியில வராதே, அடுத்த வரியில தானே வரும். 2 லைனா பாட்டு குரலை தவிர வேற பாட்டே கிடையாது. குரல் என்பாக தவிர 2 லைன்ல பாட்டு வரவே வராது. ஆத்திரியப்பாக இருந்தாலும் 3 அடி குரல் இதான் சிக்கல். அதுக்கப்புறம் பேரவை வேணா இருக்கலாம். ஆத்திரியப்பாக அந்த சாபம் மேவினான் இன்னல் தீர்வது இன்னும் கொஞ்சம் செய்கின்ற மாநிலம் அது வந்து இல்ல நீங்க படிங்க. பதம் செய்கின்ற நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க. பதம் செய்கின்ற மாநிலம் நலிந்திருந்த நாளே ஒதுக்க வேண்டிய திரிஞ்ச மைந்தனாகினே படம் முடிகிற வரைக்கும் படிச்சிருக்கோம். அந்த சாபம் தேடினான் இந்த தீர்வது எனக்கு ஏதேனா இந்த காலம் செய்வது என்று உண்டும் ஏற்று உணர்த்தினான். வெம்புவிற்கை வீரணி அம்பலத்து நாதனால் துன்புறுத்தன் வாய்மையால் இன்புற்ற வீரரோ அன்று முதமாதிரியாய் இன்றுகாரும் ஏழையே நன்று தீத நாளதே இன்று தீய தேடினேன் உங்கள் நின்றதுதான் வேண்ட நின்ற வேதனோ கூண்டலின் பார்ப்பதால் நீண்ட இன்று தேடினேன் எழுத்து வந்து தீரதான் அடுத்த ஒன்றை ஆளுநர் உறுத்துதன்மை ஒழியாய் உறுத்து என்று ஓடினான் செய்தியோன் ஆடிக்கோடினான் என உதவோடு தேவதாக எழுதினார் கைப்பொழுது காலவேதினார் மெய்ப்பொழுது வேதனைய வாழ் மெய்ப்பொழுது சோதனை நின்றார் கைகளானும் எழுதினார். வலஞ்செய்த வானலாம் நலிஞ்சு தின்னு நானாயில் பொலிஞ்ச வென்றி பூணும் அக்கிளிஞ்சன் மைந்தன் ஆயில். வலம் செய்து இந்த வான் எல்லாம் நலிஞ்சு தின்னும் வளத்தினால் இல்லை வலம் செய்து திரிந்து வானத்தை எல்லாம் வலம் வந்து அவர்களை நலிவடைய செய்து அவர்களை தின்னுவதாகிய நாமவேல் அச்சத்தை உண்டாக்கக்கூடிய வேளா பொலிஞ்ச என்று பூணும் பொலிந்தவன் என்று பூணும் அக்கிளிஞ்சன் மைந்தன் கிளிஞ்சன் என்பவனுக்கு மகனாக பிறந்தேன். அந்த மாயமேயினார். அப்போது எனக்கு சாபம் கொடுத்தாரு. மாயம் அரசனாக பிறக்க சொல்லி ஏறினார்களே. இன்னல் தீரும் ஈகையான் நின்ன தாளில் நீங்கும் என்று உன்னும் எற்கு உணர்த்தினார். எனக்கு இந்த சாபத்திலிருந்து எப்போ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாயமேயினால் எனக்கு சாபம் கொடுத்தவர்கள் இன்னல் தீரும் ஈகையான் இன்னலை தீர்க்கின்ற ஈகை குணத்தை உடைய உன் தாளினால் நீங்கும் என்று எனக்கு உன்னும் எனக்கு நினைத்து பார்க்கின்ற எனக்கு உணர்த்தினார். இது வந்து யார் சாபம் கொடுத்தான்னு சொல்லல குபேரன் சாபம் இல்ல வரல வால்மீகி வருது. வெம்பு விற்கை வீரணி அம்பரத்து நாதனால் நன்று தீது நாடலே தின்று தீய தீவி தேடி. இது வந்து நிறைய பாடலா இவரை குறிச்சிருக்க இருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு அர்த்தம் எழுதல. கோபம் கொண்ட வில்லை உடைய வீர நீ அம்பரத்து நாதனால் நீதான் முதல் தெய்வம். நான் நன்று தீது எது என்பதை நாடி பார்க்கவில்லை. நன்று தீது நாடவில்லை. தின்று தீய தீது நாள் பூரா தின்னு 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 தீமையே தேடி குடித்துக் கொண்டிருக்கிறது. இது வேற மாதிரி இருக்கு. துன்புறுத்தன் வாய்மையால் இன்பருற்ற வீரரோ வீரணி அம்பரத்து நாதனால் துன்புறுத்தன் வாய்மையால் இன்பருற்ற வீரரோ. துன்புறுத்தன் என்ற பெயரோடு இன்பருக்கு நான் வந்து பிறந்தேன் அப்படிங்கிற பொருள் வருது. தின்னு தின்னு தீமையை தேடுங்க அப்படிங்கிற பொருள்னால கொஞ்சம் சிறப்பாக. அன்று மூலம் ஆதியார் இன்று காலம் ஏழையே நன்று தீது நாடலை அது திரும்பி வரதுனால அதே கருத்து அங்கே திரும்பி வரும். தின்று தீய தீ தேடி நீ அன்று தொட்டு நீதான் அன்றுங்கிறது என்று அதாவது ஆரம்பத்திலேருந்து அது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு சமயங்களை சொல்ல விரும்புவதில்லை. பூமியை அண்டகோளத்தை படைத்தது யாரும் கிடையாது.
ஆரம்பத்துலேருந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். ஆரம்பம் தான் இருக்கு. இது ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்குன்னு சொல்றேன். அந்த ஆரம்பம் இருக்கு கேட்டால் பதில் கிடைக்காது. அன்று மூலமாக என்றென்றும் நீதான் மூலம். இன்று காலம் இதுவரையும் இன்னைக்கு வரைக்கும் ஏழைய புவர் திங் as me நன்று தீது நாடு எது நன்று எது தீது என்பதை நாடி பார்க்கவில்லை. தின்னு தின்னு தீயதைத்தான் தேடி குவித்துக் கொண்டிருந்தது. தூண்ட நின்ற தொன்மைதான் வேண்ட நின்ற வேதமும் பூண்ட நின் புலங்கொள்தாள் தீண்ட நின்று தேறி. என்னுடைய நல்லறிவை தூண்டும்படி என்னுடைய பழைய பாக்கியம் இல்லையா தூண்ட நின்ற தொன்மை அது என்ன படித்துனா என்னுடைய பழைய பாக்கியம் வேதங்கள் வேண்ட நின்ற வேதநூல் வேண்ட நின்ற நின் வேதநூல் பூண்ட புலங்கொள்தான் வேத நூல்களை பூண்டதாகிய வேதநூல்கள் தேடுவதாகிய அதை பூண்டதாகிய உன்னுடைய புலங்கொள்தாய் சிறப்பு கொண்ட பொற்கழலை அணிந்த உன்னுடைய தாள் என்னை தீண்டுவதால் இன்று எனக்கு அறிவு சேர்ந்து தேடி வெளியே தெருத்து வந்த தீதலாம் அறுத்த உன்னை ஆதனை ஒருத்த தன்னை ஊழியாய் பொருத்தி என்று கூறினார். என்னுடைய அறியாமையினால் ஆதன் அப்படின்னா அறியாதவன், ஆதனேன் அறியாதவன் உன்னை ஊழியாய் ஊழி முதல்வனே உன்னை ஒருப்பதற்காக உன்னை கொல்வதற்காக நான் கிளம்பி வந்தேனே அதை பொறுத்துக்கொள் என்று போயினான் என்று கிளம்பிட்டான். நாங்கள் வந்து ஆடா சொல்லிட்டான். தேவ காதல் சீரியோன் ஆவி போயினான் என பூவுலாவு பூவையோடு ஏவலாரும் மேலினான். ஒரு சின்ன விஷயம் விட்டு போச்சு. என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விடாதுன்னு சொல்லிப்பான். நீ போய் சரபங்கன் ரிஷி இருக்கா அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இப்படிதான் அவனும் கபந்தனும் நீ போய் சுக்ரீவனோட கூட்டு சேருன்னு சொல்லிட்டு போறான். அந்த ஒரு செய்தியும் கழிப்பு தேவ காதல் செய்தி தேவர்களை துன்பப்படுத்துவதிலே காதல் கொண்டிருக்கின்ற சீரியம் அதுவே அவனுக்கு பெருமையாக இருந்தவன் ஆவி போயிட்டான். அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்ட்டு பூ உலாவு பூவையோடு சீதையோடு வலாவு நேரினான். அப்படின்னா அம்பிலே வல்லவர்களாகிய ராமலட்சுமணர்கள் ஏகினார். அவர்கள் சீதையை கொடுத்து அந்த இடத்துக்கு கிளம்பினார். ஸோ முதல் ஒண்டவன் விழுந்தாச்சு. ஆரண்ய காண்டத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே ஒண்டவன் கைகொள் கால வேலினார் மெய்கொள் வேத மெய்யர்வாள் மொய்கொள் சோலை முன்னினார் வைகள் தானும் வைகினார். கையில கால வேலை கொன்ற யமனை ஒத்த அந்த வீரர்கள் மெய்கொள் வேத மெய்யர்வாள் மொய்கொள் சோலை முன்னினார். முனிவர்கள் வாழ்கின்ற மெய்யை நாடி தவம் செய்யும் முனிவர்கள் வாழ்கின்ற சோலையை போய் அடைந்தார்கள். வைகள் தானும் வைகினார். விடியும் பொழுது வர விடிய பொழுது வரைய அங்கே தங்கினார்கள். இதோட நம்ம விராதன் படம் முடிச்சு சரபங்கன பிறப்பு நீங்க படத்தை தொடங்கியாவது வச்சுவோம். டைம் இருக்கு. உலகம் புவி போன்று அது கொண்டனுடன் இரவு அங்கன் உரும்போது எய்தினால் சரவங்கள் இருந்ததவும் கருதும் மரபம் கிடார் போன்று வாசவனம் சிவவேலவர் சம்பதம் சேரக்கூடு அவ்வேலையின் எய்தினன் ஆயிரமாம் எவ்வாறு இரவும் போய் தாமரையின் வெவ்வேறு அதன் கண்ணினர் பெண்ணவர் போல் அன்னச் செலவின் படிமையில் அயல் சூ பொன்னின் பொலிவார் அணியும் பொலிவில் மின்னின் செறி கட்டை விழுந்தன போல் பெண்ணில் சுடரும் பேருடையான் வானில் பொலி தோகையர் கண்மலர் கண் வானில் தொடர் கண் களி வன்பது தார் மேனித்திரு நாரதன் வீண இசை
தேனியில் படகின் துறை வந்து விளையாடு. அணையின் துறை ஐம்பொருள் ஐம்பரும் நூல் வினையின் துறை வேள்வி நிரப்பிய முனைவர் முது தேவர்களின் மூவர் அதார் உலகின் முடி துண்டு புலம்புற கடலாம். இல்லை 14வது பாட்டோட 44 பாட்டுக்கு 14 பாட்டு நிறுத்திக்கலாம். இதில் ஏன்னா அங்கெல்லாம் முடியுது. இந்த சரபங்க ஆசிரமத்தில் ராமன் தேடி இருக்கும்போது அங்கே இந்திரன் அவரை பார்த்துக்கிறதா வந்துட்டான். வால்மீகி ராமாயணத்தில் அவருடைய தேர் அங்கே நிற்கிறத பார்த்து ராமர் இந்திரன் தேர் அங்கே நிற்கிறது என்னென்னு பார்த்துனாருன்னு சொல்லிட்டு அங்கே ராமன் வரத்தை இந்திரன் பார்த்துட்டான். ஐயோ ராமன் வர நான் கிளம்பிட்டேன், இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸை நழுவிட்டு போயிடுறான். இதில் உள்ள சூட்சமம் என்னன்னு சொன்னால் ராமனை நான் நேரில் பார்த்தா அவனை தோழணும், இந்திரனே தோழணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருங்கிற கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ல நேர்ந்து போச்சுன்னா ராமனுடைய பிறவி அவதார நோக்கம் நிறைவேறாது. இதுதான் கருடங்கிட்டையும் ஆகப்படும். இதுதான் இங்கே வச்சிருக்க சூழ்ச்சி. இதுக்காக தான் இவங்க எத்தனை பேர் முயன்றாலும் ராக்கிங்டன் முதலானவர்கள்லாம் பாலகாண்டமும் உத்தரகாண்டமும் இது இடைச்செருகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சமத்காரமாக வாதாடுறாங்க. பாணினியோட கிராமரெல்லாம் தூக்கி காமிச்சு அதெல்லாம் வாதாடுறாங்க. இதை எடுத்துட்டாக்க, இந்த ரெண்டையும் எடுத்துட்டாக்க திருமால அவதாரம் கற்று எடுத்துடலாங்கிறது அவங்களுக்கு. அதுக்கு துணையாக அவங்க கூப்பிடுறது வந்து ராமோபாக்கியம். மகாபாரதத்தில் இருக்கிற ராமோபாக்கியம். ராமோபாக்கியம் ஆரம்பிக்கும் போது தசரதன் என்பவனுக்கு 3 மனைவியரும் 4 பிள்ளைகளும் இருந்தார்கள் தான் ஆரம்பிக்கும். அதை காமிச்சு பற்றியா வந்து மனுஷ கருவிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அதே மகாபாரதத்தில் அந்த ராமபாக்கியம் ஆரம்பிக்கிறது 120 சர்க்கம் முன்னால் பீமனும் ஹனுமானும் சந்திக்கிற கட்டத்தில் விஷ்ணுவே ராமனாக பிறந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அது அந்த மாதிரியான இதெல்லாம் இது எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரியான இடங்களும் இருக்கு தான் இருக்கு. இவங்க ஆரண்ய காண்டத்திலேருந்து தான் ராமாயணம் தொடங்குறதுன்னு சாதிச்சாங்க. அங்கேயே இருக்கு இல்லை, அதான் அயோத்தியா காண்டத்துலயும் தான் ஆரம்பிக்கிறது. உத்தரகாண்டம் கிடையாது, உதயகாண்டத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாதிச்சாங்க கூட எல்லாம் முன்ன பண்ண முடியாது. இது கம்பன் நீங்க சொல்றீங்க, ஆனா விராதனோட துதி கொஞ்சம் இருக்கு. இது எடுத்துப்போம். குரவம் குவி கோங்கு அல்லது கொம்பினோடும் இரவு அங்கன் உகும் பொழுது எழுதினரா. சரபங்கன் இருந்து தவம் கருதும் மரவம் கிளர் கோங்கு ஒளி வாசனம். சரபங்கன் இருந்து தவம் மரவம் கிளர் கோங்கு ஒளி வாசவனம். குரவம் குவி கோங்கு அல்லது கொம்பினுடன் இரவு அங்கன் உகும் பொழுது எழுதினரா. சரபங்கன் இருந்து தவம் செய்கின்ற மரவம் கிளர் மரங்கள் சூழ்ந்த கோங்கு மரங்கள் ஒளிர்கின்ற வாசம் தங்கிய வனத்துக்கு புறவும் குவிகின்ற கோங்கு அலர்கின்ற கொம்பு பூங்கொம்புகள் உடைய இரவு போது இரவு அந்த இடத்துல உகும்பொழுது ராத்திரி முடிஞ்சு விடியற் காலை ஆகும்போது இரவு அங்கன் உகும்பொழுது எழுதினார். சரபங்கன ஆசிரமத்துக்கு விடிய காலையில் அங்கே போய் சேர்ந்தாங்க. அப்போ செவ்வேலவர் சென்றனர் சேரலுறும் அவ்வேலை நெய்தினன் ஆயிரமாம் தவ்வாது இரவும் பொலி தாமரையின் வெவ்வேறு அலர் கண்ணியன் விண்ணவர்கள். இந்த பாட்டுதான் தாமரை கண்ணன் அப்படின்ட்டு கம்பன் குறிக்கிறான்னு விடாப்பிடியா சாதிக்கிறாங்களே. இந்த ஒரு பாட்டு தான் தாமரை கண்ணு நேர கூட சொல்லல.
வெவ்வேறு அலர்கண்ணி. வெவ்வேறு அலர்கண்ணினான்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர தாமரை கண்ணான்னு சொல்லலை. ராத்திரியே பூம்பாத அப்படின்னு தான் சொல்றாங்க. செவ்வேலவர் சென்றார். அப்படிப்பட்ட செம்மையான வேலவர்கள் சென்ற பொழுது சேரலும் அவ்வேளையும் அந்த மாதிரி போய் சேர்ற சமயத்துல 1000ஆம் தவ்வாது இரவும் பொலி தாமரையும் தாமரை இருக்கு. தாமரையின் வெவ்வேறு அலர்கண்ணி தனித்தனியான இரவிலும் குவியாத தாமரை போன்ற கண்களை உடைய இந்த 1000 கண்களை உடைய இந்த ஒரு பாட்டில் தான் நீ சொல்ல பாக்கி எத்தனை பாட்டில் தாமரை கண்ணாகட்டும், கமலபத்து நாட்டு, பங்கைய நேத்திராகட்டும், எத்தனையோ பாட்டு விதமாக சொல்றது பெரும்பான்மைக்கு அதுதான். தாமரையின் வெவ்வேறு அலர் கண்ணின்னு விண்ணவர்கள் அங்கே வந்து இந்திரன் வந்து சேர்ந்தான். அன்னச்செலவின் படிமேல் அவனை சுற்றி எப்படி வராங்க? அன்னச்செலவின் படிமேல் அயல்சூழ் பொன்னின் பொலிவாரணி பூநொழி மேல் மின்னின் செறி கற்றை விரிந்தன போல் பின்னி சுடரும் பேரொழியா. அவனுடைய உடம்புல தேக காந்தி எப்படி வீசுகிறதுனா சாதாரண இல்லை. 100 அசுமதையாகவும் பெரிய பெரும்பாலும் போயிட்டோம் அந்த இடத்துக்கு. அப்போ இந்திரன் அப்படிங்கிறது என்னமோ இது இந்திரநாய சாதம் கறி அப்படிங்கிறது அந்த ஒரு பாட்டுக்கு இருக்கின்ற உரையை திருப்பி சொல்றது. இந்திரநாய சாதம் கறி அப்பேற்பட்ட தவம் செஞ்சவன் கூட தன் நிலையிலிருந்து தடுமாறுதான் கீழே விழத்தான் வேணும். அதுதான் திருக்குறள் சொல்றது. அன்னச்செலவின் அதாவது அவரை சுற்றி நிறைய அறம்பெயர் கூட்டம் வருகிறது. அன்னங்கள் நடப்பது போல் அன்னச்செலவின் படிமேல் அயல்சூழ் பொன்னின் புலிவாரணி பூன் ஒளிமேல் அவர்கள் சுற்றி வருகின்ற பெண்கள் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களுடைய ஒளியை தோற்கள் மின்னின் செறி கற்றை விரிந்தன போல் பின்னிச் சுடரும் பிறல் வேர் ஒளியா. அந்த ஒளியெல்லாம் ஒண்ணா கலந்து அந்த ஒளியை தோற்கடிக்கும் தேக காந்து ஒளி. வானில் பொலி தோகை கண்மலர் வன் காணில் படர். எந்த வார்த்தை போட்டுருக்காங்க? கண்மலர் வன் கான், கண்ணாகிய காணம் பூங்கா, கண்ணாகிய பூங்கா. 1000 பூ பூத்துருக்கேங்க. ஒரு பூ 2 பூனா பரவாயில்ல, 1000 பூ பூத்து. வானில் பொலி தோகையர் கண்மலர் வன்கானில் படர் கண் கழிவண்டு. வானலோகத்தில் சஞ்சரிக்கின்ற தேவ பெண்கள், தேவலோக பெண்கள் மேல இவருடைய 1000 கண்களும் சஞ்சரித்து வண்டு போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தார்மேனி திரு நாரதன் மாலையை அணிந்தவனாகிய நாரதன் தன்னுடைய மகதி அப்படிங்கிற பேர் உள்ள மகதிங்கிற பேர் வீணை அவனுடைய ஒலி ஓயாமல் அவன் காது இசை என்கின்ற தேர் அவனுடைய காதிலே படிந்து கொண்டே இருக்கின்ற வண்டாக அவன் கண்ணும் வண்டு காதும் வண்டு. அணையின் துறை 50 50 நூல் வினையின் தொகை வேள்வி நிரப்பிய மாமுனைவன் முது தேவரில் மூவரலார் புனையும் முடித்தொன்று புலங்கழலாம். வேள்வி அணையின் அதாவது அக்னி, அணை அப்படிங்கிறது விகாரமாகி அக்னி அப்படிங்கிறது விகாரம். அணையின் துறை அக்னி துறையில 50 50 100 நூலினையின் தொகை வேலை நிரப்பிய மாமுனைகள் 100 யாகங்களை இயற்றிய முதல்வன் முது தேவர்களில் மூவர் அல்லாமல் மும்மூர்த்திகள் அல்லாமல் பிறர் எல்லோரும் அவனுடைய பாதத்தை புனையக்கூடிய தன்மையினான். அப்படிப்பட்ட புலங்கடலை உடையவன். மூவர்களுக்கு தவிர பாக்கி எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கின்றார். செம்மாமலராய்
செம்மாமலரால் செம்மலரால் நிகர் தேவியோடும் மும்மா மத வெண்ணிற முன்னுயர்த்தாள் வெம்மா மிசையான் விரிவெள்ளி விளங்கு அம்மா அம்மாமலை அண்ணலையே அணையான் தாழ் நின்ற அயன் நின்று ஒளிர் தன் கதிரோன் யானின்றது எனின் நின்றது என்று ஒளி என்கிடமா வானின்ற பெரும்பதம் வந்து உருவாய் மீனின்று என நின்று ஒளிர் வெண்குடையான் விசை கட்டிய மால் கரிதெட்ட மத பசை கட்டின கிட்டின பற்பல போர் விசை கட்டி இழிதானவர் விட்டு இகழ்பேர் விசை கட்டிய ஒத்து இவர் சாமரையான் தீர்வில் திரி செங்கதிர் தங்குவதோர் ஊருற்றதென பொலி ஒன் முடியான் போர்வித்தகன் நேமி பொறுத்தவன் மார்வில் திருவில் பொலி மாலையினான் செற்றிக் கதிரில் பொலி செம்மணியின் கற்றைச் சுடர் விட்டு எரி கஞ்சுகியான் வெற்றி திருவின் குளிர் வெண்ணகை போல் சுற்றி கிளறும் சுடர் தோல் வளையான் செம்மாமலராய் நிகர் தேவியோடு லக்ஷ்மியை ஒத்த சசியோடு சசி இந்திராணி ஆகிய தேவியோட பக்கத்தில் மும்மாமல வெண்ணிற முன் உயர்த்தாள் வெள்ளை நிறத்தை உடையது 3 மதங்களை உடையது வெண்ணிறம் உடையது முன்னே உயர்ந்த தாளை உடையது வெண்மையை உடையதுமான விலங்காகிய ஐராவதத்தின் மேல் உண்மையான ஐராவதம் வேணுமா 4 தங்கம் 4 தங்கம் விமாவிசையான் கிரி எப்படி வரான்னா வர கோலத்தை பார்த்தா அது மேருகிரி மாதிரி அந்த ஐராவதத்து மேல இவன் தன் மனைவியோட உட்கார்ந்துருக்கிற கோலம் பார்வதி பரமேஸ்வரனே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அம்மாமலை அண்ணலையே மேரு கைலாச பர்வதத்துல உட்கார்ந்துருக்க பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி வந்தான் தான் இன்று அயல் நின்று ஒளிர் தன் கதிரோம் யார் நின்றது என் என்று ஒளி எஞ்சிட மா வன் நின்ற பெரும் பதம் வந்து உருவாய் மேல் நின்றன நின்று ஒளிர் வெண்குடை தான் இன்று அயல் நின்று ஒளிர் தன் கதிரோம் தன்மையான கதிரை உடையது எது தந்தர் இப்போது அயலே நின்று தள்ளி இருந்து ஒளி வீசுவதாக சந்திரன் யான் நின்றது எனக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு தன்னுடைய ஒளியை விஞ்சும்படியாக அதனுடைய ஒளியை சந்திரனுடைய ஒளியை விஞ்சும்படியாக மாவான் நின்ற பெரும்பலம் வந்து உருவாய் பெரிய பதம் வந்து ஓர் உருக்கொண்டு மேலே இவனுக்கு மேலே நிற்பது போல இவனுடைய இந்திரனுடைய வெண்குடை எப்படி இருக்கும் உலக வெண்குடையெல்லாம் பார்த்துக்கணும் இந்திரனுடைய வெண்குடை எப்படி இருக்கும் சந்திரன் நாடும்படியாகும் சந்திரன் எனக்கு என்ன வேலை அப்படின்னு ஒதுக்கிற மாதிரி ஒளிவிட அப்படியே அவனுடைய வெண்குடை ஒளி வீச திசை கட்டிய மால்கரி தட்ட மத பசை கட்டின கிட்டின பற்பல போர் விசை கட்டழி தானவர் விட்டு அகல் பேரை விசை கட்டிய ஒத்து இவர் சாமரையார் 8 திக்குகளில் கட்டிய பெரிய யானைகள் தெளிவான மத நீரை சொரிந்தபடி இருக்க அப்படிப்பட்ட போரில் அந்த யானைகள் சூழ்ந்த அந்த போரில் கிட்டின பற்பல போர் விசை கட்டழித்தான் அந்த போர்களிலே தோற்று போன அரக்கர்கள் விட்டு அகல் பேர் இசை கட்டிய ஒத்து இவர் சாமரையார் அவர்கள்லாம் வந்து அசுரர்கள்லாம் வந்து தோற்று போன வந்து சாமரை வீசுகின்ற தன்மைதான் தேரில் திரு செங்கதில் தங்குவது ஓர் ஊர் உற்றது
என போய் ஒன்முடியான். தேர்ல ஏறி திரிஞ்சிருக்கிற சூரியன் அது ஒரு இடத்துல நிலை பெற்றது. ஒரு ஊர்ல வந்து நின்னா மாதிரி அவனுடைய கிரீடம் பொலிந்து கொண்டிருந்தது. போர் வித்தகன், போரிலே வித்தகன். எத்தனையோ பொருள் போட்டு போனா இவங்க போனாங்கிறதெல்லாம் வேலை. பட் அருமகடான்னு சொல்றாங்க. அருமகடான்னு இன்னும் வேற தேவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அருமகடான்னு எதை வச்சு படிச்சுப்பாங்க, எல்லாம் வர்ணம் ஒரே மாதிரி இருக்கும். போர் வித்தகன், நேரி பொருத்தவன், திருமாலின் பெருமை மிக்க நேமி பொருத்தவன் மார்பில் திருவின் பொலி மாலை. அவனுடைய திருமாலுடைய மார்பில் விளங்குகின்ற திருவை போல விளங்குகின்ற மாலையை அணி, அந்த பதம் அணிந்த மாலையை உடையவனாக இருந்தான். செற்றி கதிரின் பொலி செம்மணியின் கற்றை சுடர் விட்டு எரு கஞ்சுகியம். கஞ்சுகினா கேசவம், கேடை, கவச்சம். கவச்சம். செற்றி கதிரின் பொலி செம்மணியின் கற்றை சுடர் வீடு எரி கஞ்சுகியம். அவனுடைய கவசத்திலிருந்து வீசுகின்ற ஒளியானது அதாவது அதில் நிறைய மணிகளும் பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, பதிக்கப்பட்டு கிரணங்கள் வீசி நிற்கும் சிவந்த மணிகளின் ஒளி ஒன்று திரண்டு சுடர் விடுகின்ற கேடயத்தை அணிந்தவர். வெற்றி திருவின் குளிர் வெண்ணகை போல் சுற்றி கிளறும் சுடர் தோல்வரை. ஜெயலட்சுமியோடைய புன்னகையை போல வெண்ணகை போல் சுற்றி கிளறும் சுடர் தோல் வளையம், வாகு வளையம் சொல்கிறேன். அந்த மாதிரி திருமகளுடைய சிரிப்பை போன்ற புன்னகையை போன்ற வாகு வளையத்தை அணிந்தவர். 1000 மாமணி படிக்கணும். இந்த கஞ்சுகிங்கிறது வந்து கவசம்னு போட்டிருக்கீங்க. கவசம் தான். கவசம் தான். நாலே பாட்டு முடிச்சு. 1000 மாமணி பாடம் தொல்லார் அணி கால் சுடரின் தொகைதான் எல்லாம் உடனாய் ஏழால் ஒரு தன் வில்லால் ஒளி மேகம் என பொழிவான். மானா உலகம் தனில் மன்றல் பெறும் தேன் நாறு நலம் செறி தொங்கலினான் மீனோடு கடுத்த உயர் வென்றி அவாம் வான் நாடியார் கண் எனும் வாழ்வுடையான். வெள்ளான் நசையால் விசையால் விடுநாள் எல்வான் சுடர்மலை இராவணன் மேல் நெல்வாலும் அறாத நிறம் பிறழா வல்வாய் மடியா வைரப்படைய நின்றான். எதிர் நின்ற நெடும் தவணம் சென்றால் எதிர்கொண்டு சிறப்பு அமையா என்தான் இவன் எய்தியவாறு எனலும் ஒன்றாத புலங்கழும் புகழும். 1000 மாமணி பாடமுறும் தொல்லார் அணிகால் சுடரின் தொகைதாம் எல்லாம் உடனாய் எழால் ஒரு தன் வில்லால் ஒளிர் மேகம் என பொலிவான். வானவிலுக்கு என்ன பேரு? இந்திர தனுஷ்னு பேரு. இந்திர தனுஷ் அப்படின்னாலே வானவில்னு அர்த்தம். இந்திரனுடைய வில் எது? வானவில் தான். 1000 மாமணி பாடமுறும் தொல்லார் அணிகால் சுடரின் தொகைதான் பற்பல 1000 மணிகளால் அமைக்கப்பட்ட அணிகலன்கள் சுடர் ஒன்றாக தொகுத்து அத்தனை சுடரும் ஒன்றாக தொக்க தன்மையினாக எல்லாம் உடன அது எல்லாம் ஒன்றாக தொக்கு எழலால் எழுகின்ற காரணத்தால் ஒரு தன் வில்லா தன்னுடைய வில்லா வில்லை நிகர்க்கும் அந்த வானவில்லை இந்த அணிகலன்கள் நிகர்க்க தன்னுடைய வில்லை அந்த அணிகலன்கள் நிகர்க்க
இவன் மேகம் என பொழிகிறான். நாட் பை நிறம் பட் பை அம்சம். மானா உலகம் தனில் மண்டல் பொறும் தேன் நாடு நலம் செடி தொங்கலினான். உலகத்தில் வேறு உவமை சொல்ல முடியாத தெய்வ மனம் வீசும் கற்பக மரச்சோலையிலே வளர்ந்த கற்பக பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர். தேன் நாறு நலம் செடி தொங்கலினான். அந்த மாலையை அணிந்தவர். மீனோடு கடுத்து உயர் வென்றியவாம் வான் நாடிய கண்ணனும் வாழ்வுகள். மீனை ஒத்து எழுகின்ற வானலோகத்து பெண்கள் உடைய கண்கள் ஆகிய வாளை உடையவர். ஜிரபாணி வேற. இவனுக்கு எது வாழ்னு சொன்னா இந்த தேவலோகத்து பெண்களுடைய கண்கள் எல்லாம் வாழ். வெல்வான் இது பாருங்க, இந்த இவனுடைய சாமர்த்தியத்தையும் பார்த்துக்கிறார். அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணார், சிவனை வலம் வரும் அளவில் உலக ஒரு சித்திரக்கலாபம், ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார், சித்திரக்கலாபம் ஐயம் மந்தாகினி பெரிய பாட்டு. உள்ளையார சிவனையும் பார்வதியும் தான் வளம் வந்தாரு. அந்த அந்த டயத்துக்குள்ள 3 வருடத்தையும் வளம் வந்துருக்கு மகிழ இருந்தார். அடுத்த அப்படி பெருமையை மாற்றி போட்டார். அந்த மாதிரி சொல்லலாம். வெல்வான் அசையா, வெல்லுகின்ற ஆசையா, திசையால் விடுனாள், ரொம்ப வேகத்தோட விழுகின்ற நாள். எல்வான் சுடர் மாமலை ராவணன் மேல் இருட்டாகிய பெரிய மலையை ஒத்த ராவணன் மேல தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசியும் நெல்வாலும் வராத நிரம்பிழா வல்தாய் மடியா வைரப்பட ராவண மேலேயே அடிச்ச போது நெல் முனை அளவும் உடையாத வஜ்ரவாளை உடையார். ராவணன் மேல வீசிய ஒண்ணும் ஆகாத வஜ்ரப்படையை உடையார். ராவணனே ஒண்ணும் பண்ணல. சொன்னேன் சிவனை வரும் வளம் அருவாளவில் உலகு ஒரு சித்திரக்கலாபம் வைலாம். அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. ராவணன் மேலே அடிச்சுட்டான் அந்த வஜ்ராயத்துக்கு ஒண்ணுங்க. அது வேற விஷயம். வேற டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் வேற பாத்துவா. டிபார்ட்மெண்ட் ஹெட்டே வேற. நின்றான் எதிர் நின்று நெடுந்தவனும் சென்றான் எதிர்கொண்டு சிறப்பமையா என்றான் இவன் எய்தியவாறு எனதும் பொன்றாத புலங்களும் புகழும். அப்படி நின்றவனை எதிர்கொண்டு தரமங்க முனிவர் வரவேற்று எதிரில் கொண்டு வரவேற்று சிறப்பித்து அவருக்கு செய்ய வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு இங்கே வந்து நீங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் சொல்ல தொடங்கினார். இங்கதான் வரக்கூடாது. இப்ப அதாவது அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா ரொம்ப டெக்னிக்கலா ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ என்ன பண்ணிடுறாருன்னா வால்மீகி பண்ணாத ஒரு காரியத்தை அவன் பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த முறை பார்க்கலாம். இந்திரன் வந்து அங்கேருந்து ராம வராத நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நைஸா நடுவாக சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு நான் நம்பத்துக்கு தயாராக 14 பாட்டுலேருந்து ஞாபகம். அந்த துதி வரும், ஒரு விராதம் துதி மாதிரி இந்திரனோட துதி வரும். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு கணக்கா ஒரு பாட்டு கடைசியாக வச்சுருவான். இப்படியெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு போனான். என்ன இது அத்தனையும் சொல்ல அத்தனை ஸ்துதியையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த ஒரு பாட்டை நீங்க விட்டீங்கன்னா காலி. என்ன இதெல்லாம் மனசுல நினைச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது
சரபங்கன் வர சரபங்கனுக்கு முக்தி, அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஜடாயு காண்றது, இதெல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பிஞ்சிட்டோம் தான் நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு 74 பாட்டு படிச்சோம், 78 பாட்டு தான் படிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். இல்ல 79 பாட்டு படிச்சிருக்கோம். லாஸ்ட் 1 hour